என் ஃப்ரெண்டு மூலியமா ஜாகிர் ஹுசேன் இந்த பையன் வந்து எனக்கு பழக்கமானா. அந்த சென்னை வந்திருந்தப்போ ஃப்ரெண்டானவன் தான் எனக்கு இவன். என் நம்பரை வாங்கிட்டு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ காசு வேணும், பணம் வேணும், நகை வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நகை பணம் எல்லாத்தையும் வாங்கினாங்க. வாங்கிட்டு காரு நகை என்னோட நகையெல்லாம் அவங்க வேற நகையா மாத்திட்டாங்க. கொடுத்த காசுக்கெல்லாம் காரு புல்லட் அப்படின்னு வாங்கிட்டாங்க. இத மாதிரி என்ன மட்டும் அவன் நிறைய ஏமாத்தல. அவன் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து என்ன இத மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திட்டான். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ஒரு 10 பொண்ணுங்களோட லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன், யார் யாரெல்லாம் இவன் ஏமாத்தினான்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசி நானும் இது பண்ணி இருக்கிறேன். இவன் இது மாதிரி இன்னும் நிறைய பேரை ஏமாத்திட்டு தான் இருக்கான். இப்போ வரைக்கும் அவன் ஏமாத்திட்டு தான் இருக்கான். இதுல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அவன் ஃபேமிலியும் சேர்ந்துதான் இது எல்லாமே பண்றாங்க. ஒரு பொண்ணு இல்ல, இத மாதிரி என்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றேன்னு அந்த பிள்ளைங்கள்ட்ட உள்ள நகை காசு எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் அங்க வச்சு அடிச்சு மிரட்டி கொண்டு வந்து திருப்பி அவங்கள வேற எங்கேயாவது விட்டுட்டு அவங்க மேல ஏதாவது குறை சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க மேலேயே தப்பு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பையன் இப்ப வரைக்கும் அதே தப்ப திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கான தண்டனை எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேது. நாங்களும் எல்லா இடத்துலயும் புகார் கொடுத்து அவன் மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் இவன் யாராவது புகார் கொடுத்தோம்னா இவன் போய் எங்கேயாவது காசை கொடுத்துட்டு அவங்க அந்த கேஸையே எடுக்காத அளவுக்கு பண்ணிடுறாங்க இவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பெரியம்மா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவனுக்கு சப்போர்ட். இவன் பண்ற தப்புக்கு எல்லாருமே சப்போர்ட். இவங்க அவங்க பெரியம்மா பேரு பஜ்ரியா, அவங்க அம்மா பேரு சையத் சுல்தான் பிவி, அவங்க அத்தா பேரு அப்துல் அஜீஸ், அவன் தங்கச்சி பேரு ஆஃப்ரி, அவன் தம்பி பேரு நிசார் முகமது, இவன் பேரு ஜாகிர் ஹுசேன். இவன் தங்கச்சி கூடு கடை போடுறவங்க. இவங்க கூட்டுல கடை போட்டு ஒவ்வொரு பொண்ணும் நம்பரா வாங்கி கொடுத்து இந்த மாதிரி காசு பணம் நகை புடுங்குறது. அது இல்லாம இவனோட டார்கெட்டே என்னன்னா கல்யாணம் ஆன பொண்ணுங்க தான். கல்யாணம் ஆன பொண்ணுங்களை ஏமாத்தினாதான் எந்த இடத்துலயும் மாட்ட மாட்டோம் அப்படின்றது வந்து அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால கல்யாணம் ஆன பொண்ணுங்களையா பார்த்து ஏமாத்தி அவங்கள்ட்ட உள்ளதெல்லாம் புடுங்கிக்கிட்டு நம்ம இப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி நான் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில போய் இந்த மாதிரி கேஸ் கொடுத்தேன்னா என்னை கொலை பண்ணிடுவேன், என் குடும்பத்தையே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி குடும்பமா சேர்ந்து மிரட்டி இது பண்றாங்க. அதுக்கான ரெக்கார்டு எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் வந்து 2 லட்சம் ரூபாய் பணம் 13 சவரன் நகை மட்டுமே அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்து. அவங்களாம் நிறைய கொடுத்து ஏமாந்து இருக்காங்க. அது வந்து எல்லாருமே சொல்ல பயப்படுறாங்க. இவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. யாரும் வெளியில வரமாட்டீங்க. இப்ப நான் பாதிக்கப்பட்டேன், நான் வெளியில வந்துட்டேன். இந்த மாதிரி இன்னும் இந்த பொண்ணுங்களும் பாதிக்க கூடாதுன்ற ஒரு ரீசன்னாலதான் நான் இப்ப இதை வந்து சொல்லுறேன். வெளியில பேசின ரெக்கார்ட காமி. பணம் மட்டும்தான் 10 பேர் சொன்னீங்க இல்லையா? இந்த 10 பேர் பணம் மட்டும் தான் ஏமாந்துருக்காங்களா இல்ல வேற செக்சுவல் ரீதியா? எல்லாருமே உடல் ரீதியாவும் ஏமாத்தப்பட்டிருக்காங்க, பண ரீதியாவும். மெயினா உடல் ரீதியா பணம் காசு நகை அது மாதிரி. அவங்க ஃபேமிலி 4 பேருமே 5 பேருமே சேர்ந்து செய்யறதுதான் இது. எல்லாருமே கூட்டா சேர்ந்து செஞ்சுட்டு இந்த பையன் மட்டும் மாட்டி விடுற மாதிரி பண்றாங்க. ஆனா இவங்க எல்லாருக்குமே அதுல தொடர்பு இருக்கு. யாருக்குமே தொடர்பு இல்லாம வீட்டுலதான் என் நாத்தனார் வந்து இந்த பையன்கிட்ட தான் பாதிச்சிருக்காங்க. எப்படின்னா என் நாத்தனார் வந்து எங்க வீட்டுக்காரவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. என் வீட்டுக்காரர் தான் எல்லாமே செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 30 பவுன் போட்டு எப்படின்னா அந்த பையன் தெரிஞ்ச பையன் சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல குடியிருந்திருக்காப்புல. வந்து நின்றுகிட்டு இந்த மாதிரி பேசுறது பழகுறது, நான் நல்லா பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிக்கிச்சு. என்ன பண்றது, எல்லாத்தையும் வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டு அடமானம் வச்சுட்டு நான் மூட்டு தரேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிடுறான். வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து என்ன பண்றான்னா அங்க இங்க அழைச்சிட்டு போய் சுத்தி காட்டி அவங்க வீட்டுக்காரவங்க வந்து கடை வேலை பார்த்தாங்க. அந்த வீட்டுக்காரையும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு எங்க பார்த்தாலும் அழைச்சிக்கிட்டு சுத்தி இருக்கான். நகை அவ்வளவு நகையும் வாங்கி வித்துட்டாங்க. வித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லா காசையும் வாங்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா அக்கௌண்ட்ல வச்சுக்கிறது. இத மாதிரி வீட்டு பத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வீட்டு பத்திரத்தை எங்களோட வீட்டு பத்திரமும் அவன்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா வீட்டுல யாரும் உனக்கு அத்தாமா எல்லாம் இல்ல, நான் பத்திரமா வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி அதையும் பிடிங்கி வச்சுக்கிட்டான். அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா அழைச்சிட்டு நேரா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எல்லாருமே பேசி இந்த மாதிரி அவங்க வந்து நான் நாகூர்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. பேசி அந்த வீட்டுல போய் என்ன பண்றது, எல்லாரையும் போட்டு அடிக்கிறது. அந்த பொண்ணுகள் எல்லாம் போட்டு அடிச்சு நகை பணம் எதுவுமே நீ கேட்டீங்கன்னா செல்லுல உள்ள ரெக்கார்டு எல்லாத்தையும் அழைச்சிடுறாங்க. எங்கள்கிட்ட ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. கேட்டா இங்க ரெக்கார்டு எடுத்துட்டு வாங்க, நாங்க பாத்துக்குறோங்க, நாங்க போலீஸ்ல. நாங்க என்னதான் பண்றது? அந்த இன்னொரு பொண்ணு வந்து லட்சுமாங்குடியில ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, வா பாப்பா பேசுங்கிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு ஆம்பளை குழந்தையே இருக்கு. அவனுக்கு பிறந்த குழந்தை ஆம்பளை குழந்தையே இருக்கு. அதை இன்னொரு பொண்ணு அவன் வீட்டுக்காருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா ஜனவரி மாசம் பாத்துக்கலாங்கிறாரு. அந்த பொண்ணோட லட்சுமாங்குடியில வந்து
போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு அவங்க வீடு. அந்த பொண்ணை இப்ப கூப்பிட்டதுக்கு ஜனவரி மாசம் தான் நாங்க வந்து எல்லாமே பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அதனால நீங்க என்ன எங்க பார்த்தாலும் நாங்க அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், டெய்லியும் அலையிறோம் தான். என்ன சொல்றாங்கன்னா இங்க போங்க அங்க போங்கன்னு தான் சொல்றாங்க தவிர அவன் வந்து நிறைய இது பண்றதுனால எப்படின்னா சப்போர்ட் அவனுக்கு அதிகமா இருக்கறனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எங்களுக்கு ஏதாச்சும் நீதி கண்டிப்பா வாங்கி கொடுங்க. அவர் வந்து என் கூட நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமா பையங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருந்தோம். பழகிட்டு இருக்கிறப்போ நல்ல விதமாக பேசி எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்குள்ள என் கூட பேசி பழகி நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணி நான் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு 2 வயசில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போது 2019 நடந்தது இது. எனக்கு 2 வயசு குழந்தை இருக்கிறப்போ என்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால என்கிட்ட ஆசையாக பேசி எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், நான் தான் உனக்கு எல்லாமே அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் கொடுத்து என்னை ரொம்ப ஏமாற்றிட்டான். நான் உன்னை நம்பி என் வீட்டுக்காரனையும் கையை விட்டுட்டு தலாக் கொடுத்துட்டு என்னை வந்து ஊரை விட்டு வேறு ஊருக்கு கொண்டு வந்து வச்சுட்டாரு. கொண்டு வந்து வச்சுருந்தப்போ என்கிட்ட ஒரு 10 பவுன் நகை என் வீட்டுக்கார்ட்ட தலாக் கொடுத்துட்டு நான் வரக்குள்ளே எனக்கு கல்யாணத்துக்குன்னு போட்ட ஒரு 10 பவுன் நகை, 1 லட்ச ரூபா பணம், என் வீட்டு பத்திரம் என்கிட்ட இருந்துச்சு. எங்கள் பூர்வீக சொத்து தேர்லந்தூரில் இருக்கிற ஒரு வீடு. எங்கள் அம்மா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டதுனால அவங்க வீட்டோட பத்திரம் என் கையில் தான் இருந்துச்சு. அவங்க வீட்டில் வந்து நாங்கள் 2 பேரும் ஓடி வந்துட்டோம் அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் அங்கெல்லாம் போய் இருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துடுங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டப்போ நானும் நம்பி சரி 2 பேருமே வந்து நம்பி தான் போனோம். அப்போல்லாம் இவன் நல்லவன் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னை நம்பி ஊருக்கு அழைச்சிட்டு போய் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தி என் நகையை பிடுங்கி என்கிட்ட இருந்த பத்திரம் எல்லாத்தையும் அடித்து பிடுங்கிக்கிட்டாங்க. நானும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ பண்ணினேன். ஊரில் இந்த தெருவிலலாம் என்னை போட்டு அடித்தாங்க. அந்த ஊர் தெருவுக்கே தெரியும் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தினது. அப்படிலாம் அடித்து சித்திரவதைப்படுத்தி என் நகை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டாங்க. என் வீட்டில் வந்து என்னை ரொம்ப சொன்னாங்க இவன் நல்லவன் இல்லை அப்படின்னா. நான் கேட்காம அவன் கூட வந்ததுனால என் வீட்லேயும் போய் சொல்ல முடியல. என்னை நடு ரோட்டில் வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு 2 மாதம் என் கூட குடும்பம் நடத்தி என் வாழ்க்கையை சீரழித்து என் பிள்ளைக்கும் நான் வச்சுருந்த நகைகள் என் பிள்ளை காதில் கலந்தது கழுத்தில் கலந்தது எல்லா நகையும் கழட்டி விற்றுட்டு எந்த அளவுக்கு என்கிட்ட வந்து பிடுங்க முடியுமோ பிடுங்கிட்டு என்னை நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போய் இன்னையோட ஒரு 4 வருஷம் ஆகுது. ஆனால் என்னால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ பண்ணினேன். ஆனால் என்னால் வந்து என் நகையும் மீட்டுக்க முடியல, என் வாழ்க்கையும் மீட்டுக்கொள்ள முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கையேந்தி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் குடும்பத்தில் வந்து வேணாம் இப்படிலாம் வாழக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு இப்போ இன்னொரு 2ஆம் தர கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது. அதனால தான் என்னால் வந்து இந்த பிரச்சனையை வந்து வெளியில் கொண்டு வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. இப்போ நான் பாதித்த மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க பாதிச்சிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை நான் பேசுகிறேன். இன்னும் நிறைய பொண்ணுங்க பாதித்து நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை சீரழிச்சிருக்காங்க. அவன் வேற யாரும் இல்லை, ஆசாத் என்கிற ஜாகிர் ஹுசேன் திருவாலங்காடு திருவாடுதுறை பள்ளியாச தெருவில் தான் குடியிருக்கான். அங்கே தான் இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, என் சொந்த தாய் மாமாவோட பையன்தான். என்னை எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி இன்னும் நிறையா பொண்ணுங்களை பேசி பேசி வீட்டுக்கு வர வச்சு சித்திரவதைப்படுத்தி நகையை பிடுங்கி எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையும் கெடுக்கிறாங்க. நீங்கள் தான் ஒரு நியாயம் வாங்கி தரணும். என் நகையை என் வாழ்க்கை போனது கூட பிரச்சனை இல்லை, என் உடல் ரீதியாக நான் ரொம்ப பாதிச்சிட்டேன், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என் நகையை மீட்டு தரணும். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, இப்போ 6 வயசு ஆகுது. என் நகை எனக்கு வேணும். என் நகையும் என்னோட பொருளை மட்டும் அவன் திருப்பி கொடுத்தா போதும். இன்னும் 2 பொண்ணுங்க அவனால் சீரழிஞ்சு போய் நிற்கிறாங்க, அவங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும்.